ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு சுவையான தகவல்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில தகவல்கள் பார்த்திங்கன்னா இது இல்லத்தரசிகள் குடும்பத்தில் உள்ளவங்க உட்காந்து பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மெசேஜ் போடுறாங்க, நீங்களோட வீடியோ ஒன்றுத்தையும் எடுத்து நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் பலன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம யாரையும் டார்கெட் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. யாருக்கும் டார்கெட் பண்ணுறது நம்மளுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய ஆசானுடைய டாபிக் எடுத்து சில பேர் போட்டாங்கன்னா அதை நான் சில இடங்களில் குறிப்பிடுவேனே தவிர அது சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆசான் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவார். நெல்லை வசந்தன் ஐயா ஒரு பலனை சொன்னாலும் ஒரு விஷயத்தை சொன்னாலும் இதுக்கு என்ன காரணங்கிறது புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒரே ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்லும்போது அந்த இடங்களில் தான் நான் சொல்லுவேனே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சனம் பண்ணுறது நோக்கம் இல்லை. ஏன்னா நான் ஜோதிடத்தை பெரிய அளவுக்கு தொழிலாக பார்க்குறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தரக்கூடிய யோகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யோகங்களை தந்தால் ஜோதிடர்களுக்கு வருவாய் வராது, தோஷங்களை சொன்னால் தான் வருவாய் வரும்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. இது மக்களுக்கு பயனுள்ள ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஒரு குடும்பத்தில் நிறைய உறவுகள் இருக்கும். அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இப்படி பல்வேறு உறவுகள் இருக்கும் இல்லையா? தமிழில் தானே நமக்கு பெரிய உறவுகள்லாம் அதிகம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டி அங்கிள் இந்த ஒரு 4-5 உறவோடு முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சந்திரனுக்கு எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சந்திரனுக்கு ஒன்று உண்டு. ஏன்னா நீங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா 199 பேர்கள் இந்த தாயோட நெருக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? தாயை சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஜோதிடத்தில் சந்திரனை தாய் கிரகமாக தான் சொல்லப்படுது. இதை நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இந்த இடங்களில் நம்ம என்ன சொல்ல வர போகிறோம்னா, அம்மா இருக்கிறது எல்லாருக்குமே பலம் தானே. கிட்டத்தட்ட 98%, ஒரு சிலருக்கு விதிவிலக்கு இருந்தால் கூட அம்மா இருந்தாங்கன்னா அது ஒரு பலம். அதாவது அம்மா எப்போதுமே தன்னோட பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு தவிக்கிறவங்கல்ல சொல்லுவாங்கள்ல, குழந்தையோட வயிறு தான் முதல்ல தொட்டு பார்ப்பாங்க, சாப்பிட்டானா சாப்பிட்லையான்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அம்மாவோட இருதயம் அந்தளவுக்கு ரொம்ப அந்த எல்லாமே முழுக்க முழுக்க குழந்தைகளை சார்ந்து தானே இயங்கும். இந்த இடத்துல நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுடைய எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும், சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ சந்திரனோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அதுக்கு பலம் அதிகம். அதாவது ஒரு குழந்தை அம்மாவோட சேரும்போது அது எவ்வளோ உற்சாகமாக இருக்கோ, அது எவ்வளோ வலிமையாக ஃபீல் பண்ணுதோ, தான் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்குதோ, அது மாதிரி சந்திரனோட ஒரு கிரகம் சேரும்போது அந்த கிரகத்தோட பலம் கூடுதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய தகவல். இப்போ முதல்ல எடுத்துப்போம். சந்திரனோட சூரியன் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும், அல்லது சூரியனோட சந்திரன் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்குறோம். சந்திரனும் சூரியனும் சேர்ந்தால் அன்னைக்கு அமாவாசை தினம் இல்லையா? அதுதான் ரொம்ப பார்க்கணும். அமாவாசைங்கிறது நம்ம என்ன வச்சுருக்கோம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது வச்சுருப்போம், முன்னோர்களுக்கு விரதம் கொடுக்கறது நினச்சிருப்போம். பல்வேறு சுப காரியங்கள் அமாவாசை நல்ல நாள் தான் தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்கல்ல. அதனால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலே அது அமாவாசை யோகம்னே பேர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் வந்தாலும், சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அதை பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ பௌர்ணமிங்கிறது என்ன? பௌர்ணமி யோகமும் மிக சிறப்பான யோகம் தானே. அப்போ சூரியனோட சந்திரன் சம்பந்தப்படும் போது அமாவாசை யோகத்தில் பிறந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலும் யோகம், சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலும் யோகம். சரி, இந்த அமாவாசைக்கு என்னென்ன சிறப்பு, பௌர்ணமிக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்க்குறோம்ல. இப்போ நம்ம ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா சமீப காலமாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திதி சூனியம்னு அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அதாவது இந்த திதியில் பிறந்தால் இந்த ராசிகளுக்கும் அந்த ராசிகளுக்குரிய கிரகங்களுக்கும் சூனியம், அந்த கிரகங்களும் பலனை கொடுக்காது, அந்த கிரகங்களுக்குரிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராசி வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜோதிடத்தில் பல 100 பாயிண்ட்டுகள் இது ஒரு பார்ட்டு. அதாவது சாப்பாடு வைக்கும்போது சோறு, குழம்பு, பொரியல், அவியல் எல்லாம் சேர்த்து பல ஐட்டம் இருக்கும். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிற மாதிரின்னு தான் இங்கே குருநாதர் ஐயா சொல்லுவார். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சூரியனும் சந்திரனும் சம்மந்தப்படும் போது அமாவாசை யோகம். இப்போ அமாவாசை திதியில் பிறக்கிறவங்களுக்கு திதி சூனியம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுன்னு அதுவே முதல் ப்ளஸ் தானே. அடுத்தது அமாவாசையில் பிறந்தவங்களை நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அவங்கள வேறு மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அமாவாசையில் பிறந்தவர்கள் அறிவு மிக்கவர்களாக இருப்பாங்க,
அவங்க சிந்திக்கிற வேகத்துக்கு நம்மளால் சிந்திக்க முடியாது, செயல்படுற வேகத்துக்கு நம்மளால் செயல்பட முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு வந்து நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை விமர்சனம் பண்ணுறது நமக்கு வாடிக்கை இல்லையா? கிட்டத்தட்ட அமாவாசையில் யோகங்களில் பிறக்கிறது மிகப்பெரிய யோகம். அமாவாசையில் பிறந்த நிறைய விஐபிக்களை நம்ம நிறைய சொல்லலாம். அதாவது ஆன்மீகத்திலேருந்து அரசியல் வரைக்கும் தொழில்துறை வரைக்கும் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சந்திரனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் மிகப்பெரிய யோகம் தானே. அமாவாசையில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு திதி சூன்யமே கிடையாது. என்னென்னா இந்த திதி சூன்யம் இருந்தால் அந்த கிரகம் வேலை பார்க்காது, அந்த ராசியில் உள்ள கிரகமும் வேலை பார்க்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேருந்து ஒரு விதிவிலக்கு கிடைக்குது இல்லையா? அதனால் அமாவாசைங்கிறது மிகச்சிறந்த யோகம். இந்த இடத்துல சந்திரன் சூரியனோடு சேரும்போதோ அல்லது சூரியன் சந்திரனோடு சேரும்போதோ கிடைக்கக்கூடிய அமாவாசை யோகம்ங்கிறது ஒரு ஜாதகர் மிகப்பெரிய அளவுக்கு சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் தான் நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவதற்கும் இதற்கு என்னென்ன வியூகங்களை வகுக்கிறது, அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு திங்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி போய் நாம் நிற்க முடியாது. இது அமாவாசை யோகத்தோட மிகப்பெரிய சிறப்பு. அடுத்தது வருவோம். இப்போ பௌர்ணமி யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பௌர்ணமின்னா என்ன? அதாவது சூரியனும் சந்திரனும் 180 டிகிரி அந்த நேர் எதிர் நிலைக்கு வரும்போது பௌர்ணமி யோகம். பௌர்ணமிங்கிறது முழு நிலவு இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கு இந்த திதின்னு சொல்கிறாங்க இல்லையா, பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அவர்களுக்கு திதி சூனியம் அப்படின்னு ஒன்று கிடையாது. பௌர்ணமியை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இப்போ சந்திரன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து அறிவுக்காரகன், படைப்பாற்றலுக்கு உதவக்கூடியவர், மற்றவங்களோட மிகச்சிறந்த செயல் வேகத்தில் உள்ளவங்க, அவங்களுக்குள்ள கற்பனை திறன் யாருக்கும் இருக்காது. இந்த சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றுச்சுன்னா அவங்களோட பேச்சிலையும் எழுத்துலையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் இந்த உலகத்தில் உள்ள பலரும் மயங்கி கிடப்பாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு வராங்கள்ல. அதே சமயத்தில் சந்திரன் வந்து உச்சமடையும் போது அப்படி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்லாம் நிறையா இருக்கும், ஆட்சி பெற்றாலும் இருக்கும். குடும்பமானவரை இந்த மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த சந்திரனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பௌர்ணமிங்கிறது மிகச்சிறந்த யோகம் இல்லையா? எல்லா சுபகாரியங்களையும் தொடங்கலாம் இல்லையா? சந்திரன் சூரியனோடு சம்பந்தப்படக்கூடிய அது அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல சாதனை படைக்கக்கூடியவராக இருப்பார். உலக சாதனை படைக்கிறாரா, உள்ளூர் சாதனை படைக்கிறாரா, அவங்களோட ஜாதகத்தோட அளவுகோலை பொறுத்த வரையும் அவங்க வந்து அந்த லெவலுக்கு வந்து அந்த சாதனையை படைப்பாங்க. அதனால் சந்திரன் வந்து எப்படி தான் பார்த்தாலும் சூரியனோட சம்மந்தப்படும் போது அது மிகப்பெரிய யோகங்களை தான் கொடுக்கும். இப்போ சூரியனும் சந்திரனும் சம்மந்தப்படும் போது என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த பண்டைய கால ஜோதிட நூல்கள்லாம் இதை தெளிவாக சொல்லியிருக்கும். சிற்பம் படிக்கிறாங்கல்ல, எந்த காலத்தில் யார் வடித்த சிற்பமும் தெரியாது. இப்போ ராஜராஜ சோழன் காலம் அதுக்கு முற்பட்ட காலத்தில் வடித்த சிற்பங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இன்றைக்கி போகும்போது நம்ம கண்கொட்டாமல் பார்த்துட்ருக்கோம்ல. அப்படி பார்க்கும்போது அந்த சிற்பத்திறன் நுணுக்கம், அதாவது தான் மறைந்த பிறகும் தனக்கு பிறகு பல நூறு ஆண்டு காலம், இன்னும் 1000 ஆண்டு கால பொருள்கள்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அந்த நுணுக்கங்கள் சிற்பம் படிக்கக்கூடிய திறன்களில் வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பு பெற்று விளங்குவாங்க. இது மாதிரி பல்வேறு துறைகளை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம். சில சிற்பங்களை பார்த்து நம்ம வந்து மனதை பறி கொடுக்குறோம் இல்லையா? இன்னும் சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருந்து இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போதே இந்த மருந்தில் நுணுக்கத்தும் பெறுவதை விட இந்த ரசாயன கலவைகள் இருக்குது இல்லையா? அப்புறம் ஓவியத்தில் பூச்சக்கூடிய அந்த பூச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? இது நம்ம வந்து அஜந்தா குகை ஓவியங்கள், இது மாதிரி எல்லோரா குகை ஓவியங்கள், சித்தன்னவாசல் ஓவியங்கள் எல்லாம் இன்னை வரைக்கும் நம்ம புகழ்பெற்று பேசிட்டு வரோம்ல. இந்த ஓவியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த என்ன பொருட்களை பயன்படுத்தி அதுக்கு வண்ணம் தீட்டியிருப்பாங்க, அது எப்படி இத்தனை காலம் கடந்தும் இந்த அளவுக்கு நின்றுக்கிட்டு இருக்கு. இதை வந்து ரொம்ப அழகாக அந்த சிவகாமியின் சபதத்தில் ரொம்ப ஆயன சிற்பி வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்த்தாருங்கிற மாதிரி கல்கி வந்து ரொம்ப அழகாக சிட்டிகிட்டு இருப்பார். இந்த சூரியனும் சந்திரனும் அந்த சேர்ந்த பலன், ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ள பலன் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அந்த காலம் கடந்து நிற்கக்கூடிய சிற்பங்கள் ஓவியங்கள் இதுக்கான ஃபார்முலாவை சொல்கிறவங்க, வடிக்கிறவங்க, உருவாக்குறவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்டை கால ஜோதிட நூல்களில் சொல்லுது. இந்த சூரியனும் சந்திரனும் இந்த மாதிரி வந்து 4, 7, 10க்குள்ளே இருந்தாலோ 1, 5, 9க்குள்ளே இருந்தாலோ அதுக்கு பேர் வந்து ஆர்ப்பரிப்பு யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ப்பரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. அருவியில் வந்து நீர் ஆர்ப்பரித்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அருவியில் வரக்கூடிய நீர் வந்து ஆர்ப்பரித்து வர்ற மாதிரி இந்த காம்பினேஷன் உள்ளவங்க, அந்த சூரியன் சந்திரனுடைய தொடர்பு உள்ளவர்கள் மற்றவர்கள் வந்து கேட்காமலே அவங்க கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னாலேயே போய் உதவி செய்வாங்க. இதுக்கு பேர் வந்து ஆர்ப்பரிப்பு யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரனும் சூரியனும் அமாவாசை யோகத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலும்
பௌர்ணமி யோகத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இல்லை கேந்திர திரிகோணங்களில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் மற்ற பாவ கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இது மிகப்பெரிய யோகமாக வேலை பார்க்கும். அவங்க மிகச்சிறந்தவர்களாக விளங்குவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சந்திரனோட எந்த கிரகங்கள் சேர்த்தாலும் அந்த கிரகத்துக்கு பலம் அதிகம். குறிப்பாக சூரியன் சம்பந்தப்படும் போது அந்த இடத்துல அது ஆர்ப்பரிப்பு யோகமாகவும் அமாவாசை யோகமாகவும் பௌர்ணமி யோகமும் மாறி அவர்களுடைய கேரக்டரையும் உயர்த்தும், அவங்களோட சாதனைக்கும் உறுதுணையாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் சூரியனும் சந்திரனும் சம்மந்தப்படும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அது எப்பேற்பட்ட சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திரனோடு செவ்வாய் சம்மந்தப்படும் போது அல்லது செவ்வாயோடு சந்திரன் சம்மந்தப்படும் போது எந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.